ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மான் அவர்கள் நடிப்பில வெளிவந்த காந்தா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாரி மூவி ரிவ்யூஸ்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மான் ஒரு வளர்ந்து வர ஹீரோவா இருக்காரு. ஸோ இவரோட குருவா சமுத்திரக்கனி ஒரு வளர்ந்து வர டைரக்டரா இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு கட்டத்தில பெரிய ஆள் ஆகுறப்ப, அவங்கவங்க சைட்ல தான் தான் பெரிய ஆளு அப்படின்னு ஒரு போட்டி வருது. ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து கடைசியா ஒரு படம் எடுக்க போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த படம் கடைசியில முடிஞ்சா, முடியலையா? என்னென்ன பிரச்சனைலாம் வருது அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையா இருக்கு. இந்த படத்துல நான் பாசிட்டிவா என்ன சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு பீரியாடிக் டைம்ல நடக்கக்கூடிய படம் தான். ஸோ அந்த விஷுவல நமக்கு சூப்பராவே டெபிக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கலர், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நமக்கு அந்த காலத்துல ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்குமோ, அதே மாரி ஒரு கிளாசிக் லுக்க தந்துச்சு. அண்ட் துல்கர் சல்மான் அவர்கள் ஆக்டிங்கும் இந்த படத்துல ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. குறிப்பா ஹீரோயினும் இந்த படத்துல ரொம்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓவராலா மத்த கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவுமே கரெக்ட்டா இருந்துச்சு. இந்த படத்துக்கு இது இன்னொரு பிளஸ் பாயிண்டாவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த படத்தோட ஸ்டோரி இந்த மாரி தான் போகணும் அப்படின்னு ஒரு ட்ராக் இருக்கு. பட் அந்த ட்ராக்ல மத்த எல்லா ஆஸ்பெக்ட் அதாவது மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, மத்த ஆர்டிஸ்ட்டோட ஆக்டிங், டைரக்ஷன் இது எல்லாமே சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல பவர குடுத்திருக்கு. அதனாலேயே நமக்கு இந்த படத்த ரொம்பவுமே ரசிச்சு பார்க்க முடியுது. அதாவது ஒரு கமர்ஷியல் படம் இல்லாம ஒரு பியூர் கிளாசிக்கலான சினிமா நமக்கு இந்த படத்துல தெரிஞ்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க இந்த படத்த கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். சப்போஸ் இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படிங்கிற உங்க கருத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.